நீங்கள் இதுவரை பார்த்த எல்லாமே பொய்யாக இருந்தால், நீங்கள் ஒரு இருண்ட குகையில் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். எங்கும் செல்ல முடியாது. உங்கள் கண்களுக்கு முன் சுவரில் நடனமாடும் நிழல்கள் மட்டுமே தெரியும். உங்களுக்கு அந்த நிழல்களே உண்மை. பறவையின் நிழல்தான் பறவை, மனிதனின் நிழல்தான் மனிதன். ஒரு நாள் யாரோ உங்களை விடுவிக்கிறார்கள். குகையை விட்டு வெளி உலகிற்கு வருகிறீர்கள். வெளிச்சம் முதலில் கண்களை காயப்படுத்துகிறது. ஆனால் மெதுவாக உண்மை உலகை காண்கிறீர்கள். உண்மையான மரங்கள், பறவைகள், மனிதர்கள். அப்போதுதான் உணர்கிறீர்கள், குகையில் பார்த்தது எல்லாம் மாயை மட்டுமே. கிரேக்க அறிஞர் பிளாட்டோ இந்த கதை மூலம் நமக்கு சொல்வது ஒன்றுதான். நீங்கள் காண்பதை அப்படியே ஏற்காதீர்கள். கேள்வி கேளுங்கள். ஆழமான உண்மையை தேடுங்கள். இதை இன்றைய சமூக வலைத்தளத்தோடு ஒப்பிடுங்கள். நாம் பார்க்கும் பதிவுகள், காணொளிகள், தலைப்புச் செய்திகள், பிறர் காட்டும் போலி வாழ்க்கை, அவை அனைத்தும் நிழல்களே. உண்மையை அறிய குகைக்கு வெளியே சென்று பார்க்க வேண்டும். இது ஒரு பழைய கிரேக்க கதை. ஆனால் இன்றும் நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. தீசியஸ் என்ற வீரன் பயன்படுத்திய ஒரு கப்பல் காலத்தால் பழுதாக தொடங்குகிறது. அதில் ஒரு பலகை பழுதாகும் போதெல்லாம் அதனை அகற்றி புதிய பலகை ஒன்று பொருத்தப்படுகிறது. இவ்வாறு ஆண்டுகள் கடந்த போது கப்பலில் இருந்த அனைத்து பழைய பொருள்களும் மாறிவிடுகின்றன. இப்போது ஒரு கேள்வி எழுகிறது. இந்த கப்பல் இன்னும் தீசியஸின் கப்பலாகத்தான் கருதப்படுமா? மற்றொரு சிக்கல், அந்த பழைய பலகைகளை யாராவது சேமித்து வைத்து அதை கொண்டு மறுபடியும் ஒரு கப்பலை உருவாக்கினால் எது உண்மையில் தீசியஸின் கப்பல்? இந்த கேள்விக்கு சரியான விடை என்று ஒன்று இல்லை. ஆனால் இது நம்மை பற்றி சிந்திக்க வைக்கிறது. நாமும் நாள்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறோம். நம் உடல், எண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் மாறுகின்றன. அப்படியானால் நாம் இன்னும் அதே மனிதர் தானா? மாறிக்கொண்டே இருந்தால் நம் அடையாளம் எங்கே நிலைக்கிறது என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? ஒரு தொடர்வண்டி கட்டுப்பாடின்றி வேகமாக போய்க் கொண்டிருக்கிறது. நேராக சென்றால் தண்டவாளத்தில் கட்டப்பட்டிருக்கும் 5 பேரை கொல்லும். பக்கத்தில் ஒரு நெம்புகோல் உள்ளது. அதன் கைப்பிடியை இழுத்தால் தொடர்வண்டி வேறு வழியில் திரும்புமாறு செய்யலாம். ஆனால் அவ்வழியில் ஒருவன் கட்டப்பட்டு உள்ளான். இப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? 5 உயிரை காக்க ஒருவனை கொல்லப் போகிறீர்களா? அல்லது ஒருவன் உயிரை காக்க 5 உயிர்களை போக விடுவீர்களா? சில பழைய சிந்தனைகள் பெரும்பாலானார்க்கு பெரும்பான்மை நலம் என்பதே சிறந்ததென்று கூறுகின்றன. அதன்படி ஒருவனை கொன்றாலும் 5 உயிர் பிழைப்பர். ஆயினும் வேறு சில சிந்தனைகள் எப்படியானாலும் கொலை என்பதே அடிப்படையில் அறமற்ற செயல் என்று கூறுகின்றன. அதன்படி கைப்பிடியை இழுக்காமல் இருப்பதே அறம். இந்த சிக்கலுக்கு சரியான விடை எதுவும் இல்லை. ஆனால் உங்கள் மனம் எது சரி என்று நினைக்கிறது? எது அறம்? தீமையின் வினா என்பது மெய்யியலிலும் இறையியலிலும் மிக கடினமான கேள்விகளில் ஒன்றாகும். எல்லாம் வல்ல, அனைத்தும் அறிந்த, முற்றும் நல்ல கடவுள் ஒருவர் இருந்தால் தீமை ஏன் நிலைத்திருக்கிறது? இந்த முரண்பாடு பல நூற்றாண்டுகளாக சிந்தனையாளர்களை குழப்பியுள்ளது. கடவுள் எல்லாம் வல்லவர் என்றால் அவரால் தீமையை அகற்ற முடியும். கடவுள் அனைத்தும் அறிந்தவர் என்றால் அவர் அனைத்து துயரங்களையும் அறிவார். கடவுள் முற்றும் நல்லவர் என்றால் அவர் துயரங்களை தடுக்க விரும்புவார். ஆனாலும் உலகம் முழுவதும் வேதனையாலும், கொடுமையாலும், நீதியின்மையாலும் நிறைந்துள்ளது. இது எப்படி பொருந்தும்? இப்பிரச்சினைக்கு சில தொன்மையான மறுப்புகள் உள்ளன. பண்பு வளர்ச்சி, இறைநீதி, புலப்பாட்டுவாதம். மனிதர்கள் அறநெறியிலும் ஆன்மீகத்திலும் வளர்ச்சி அடைய உதவுவதற்காகவே துயரங்களும் இன்னல்களும் உள்ளன என்று இது கருதுகிறது. போராட்டம் இல்லாவிட்டால் துணிவு, கருணை அல்லது மீள்திறன் ஆகியவற்றின் வளர்ச்சி இருக்காது. அறிவின் எல்லை. வேறு சிலர் கடவுளின் நீதியை புரிந்து கொள்ள மனிதனின் அறிவு மிக குறுகியது என்று கூறுகின்றனர். நமக்கு அர்த்தமற்ற துயரமாக தெரிவது நமது அறிவுக்கு அப்பாற்பட்ட ஓர் உயரிய நோக்கத்திற்காக செயல்படக்கூடும். நன்மைக்குரிய வேறுபாடு. வேறு சிலர் நன்மைக்கு புறம்பான வேறுபாடாக தீமை அவசியமானது என்று வாதிடுகின்றனர். இருள் இல்லாவிட்டால் ஒளியை நாம் பாராட்டுவோமா? கடவுள் மறுப்பாளர்கள் மற்றும் ஐயுறவுவாதிகள் உலகில் காணப்படும் பேரளவு துயரம், இயற்கை பேரழிவுகள், பிணிகள், நோய்கள், பொருளற்ற கொடுஞ்செயல்கள் ஆகியவை ஒரு நல்ல கடவுள் கட்டுப்பாட்டில் இருப்பதற்கான வாய்ப்பை அரிதாக்குகிறது என்று வாதிடுகின்றனர். சிலர் ஒரு தெய்வம் இருந்தால் அது எல்லாம் வல்லதாகவோ, அனைத்தும் அறிந்ததாகவோ அல்லது முற்றும் நல்லதாகவோ இருக்காது என்று முடிவெடுக்கின்றனர். தீமையின் வினா என்பது சமய மெய்யியலில் ஒரு மைய சவாலாகவே நீடிக்கிறது. இது அறம், மனித துயரம் மற்றும் கடவுளின் இயல்பு ஆகியவற்றை பற்றி அடிப்படை வினாக்களை எழுப்புகிறது. ஒருவரின் பார்வையை பொறுத்து இதை கடவுளுக்கு எதிரான வாதமாகவோ அல்லது நம்பிக்கையின் சோதனையாகவோ ஒருவர் பார்க்கலாம்.
இருத்தலியல் பதட்டம் என்பது மனித இருப்பு, சுதந்திரம் மற்றும் வாழ்க்கையின் நோக்கம் ஆகிய அடிப்படை உண்மைகளை நாம் எதிர்கொள்ளும்போது எழும் ஒரு ஆழமான அமைதியற்ற கவலை அல்லது அச்ச உணர்வு ஆகும். இது சாதாரண பயம் அல்ல, மாறாக நம்முடைய இருத்தலின் நிபந்தனைகள் பற்றிய ஒரு பயங்கரமான உணர்தலாகும். இந்த உணர்வு வாழ்க்கைக்கு முன்கூட்டிய அர்த்தமில்லை. இந்த அண்டம் நம்முடைய போராட்டங்களைப் பற்றி கவலை கொள்வதில்லை. மேலும் நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தத்தையும் மதிப்பையும் நாம் மட்டுமே உருவாக்க வேண்டும் என்ற முழு பொறுப்பை உணர்த்துகிறது. இதுவே சாவரென் கீர்கெகார்ட், ஜேன் பால் சார்தர் மற்றும் மார்ட்டின் ஹைடெக்கர் போன்ற சிந்தனையாளர்களின் இருத்தலியல் தத்துவத்தின் மையக்கருத்து. கீர்கெகார்ட் இதனை சுதந்திரத்தின் தலைச்சுற்றல் என்று அழைக்கிறார். ஒரு கல்லையோ அல்லது மரத்தையோ போலல்லாமல் நம் முன்னால் முடிவற்ற சாத்தியக்கூறுகள் இருப்பதால் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது, எப்படி வாழ்வது என்ற அச்சம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. இந்த சுதந்திரம் ஒரு பரிசாக இருந்தாலும் அதுவே தவறான தேர்வு செய்து விடுவோமோ என்ற பயத்திலிருந்தும் அதன் பொறுப்பிலிருந்தும் உருவாகும் பாரமான சுமையாக மாறுகிறது. சார்த்தரை பொறுத்தவரை இருத்தலியல் பதட்டம் அல்லது அவர் பயன்படுத்திய அருவருப்பு என்ற சொல் நாம் இருப்பின் ஆபத்தத்தை எதிர்கொள்ளும் உணர்வை குறிக்கிறது. நம்முடைய இருப்புக்கான அடிப்படை நியாயம் என்ன என்று தேடும்போது எந்த திருப்திகரமான பதில்களும் கிடைப்பதில்லை. நம்மை வழிநடத்த ஒரு பிரபஞ்ச கட்டமைப்பு இல்லை, அதனால் இருப்பு சாராம்சத்தை முந்துகிறது. நாம் முதலில் பிறக்கிறோம், பின்னர் நம்முடைய தேர்வுகள் மூலம்தான் நம்மை நாமே வரையறுத்துக் கொள்கிறோம். இந்த தனிப்பட்ட பொறுப்பிலிருந்தும் நம்மை வழிநடத்த யாருமில்லை என்ற தனிமையிலிருந்தும் இந்த பதட்டம் பிறக்கிறது. இந்த பதட்டம் அச்சுறுத்தலாக இருந்தாலும் இருத்தலியல்வாதிகள் இதை ஒரு வரவேற்கத்தக்க உணர்வாக கருதுகின்றனர். பெரும்பாலான மக்கள் சமூகத்தின் விதிகள், மத நம்பிக்கைகள் அல்லது அர்த்தமற்ற கவனச்சிதறல்களில் மூழ்கி இந்த உண்மைகளிலிருந்து தப்பிக்க முயல்கின்றனர். ஆனால் இருத்தலியல் தத்துவம் இதற்கு நேர்மாறாக இந்த பதட்டத்தை தழுவிக்கொள்ள வலியுறுத்துகிறது. இதுவே நாம் உண்மையாக வாழத் தொடங்க ஒரு அழைப்பாகும். வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மையை ஒரு சாபமாக காண்பதற்கு பதிலாக நம்மை நாமே வரையறுத்துக் கொள்ள கிடைத்த ஒரு வாய்ப்பாக கண்டு நம்முடைய வாழ்க்கையை நோக்கத்துடனும் முழு பொறுப்புடனும் வாழத் தூண்டுகிறது.